ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு த சேனல். எல்லாருமே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்க கண்டதில் போட்டு மணியை வேஸ்ட் பண்ணிடாத, தங்கத்தில் போடு, தங்கம் தான் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கா? தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. இப்போ ஒவ்வொரு காம்பனன்ட் பற்றியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ். நீங்கள் கம்பெனியில் ஒரு ஸ்மால் பார்ட் மட்டும் வாங்குறது, அதுக்கு உங்களோட ஃபுல் ஓனர்ஷிப், அந்த ஸ்மால் பார்ட்டோட ஃபுல் ஓனர்ஷிப் உங்களோட தான். ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு ஹையாக பாசிட்டிவாக உங்களுக்கு ரெவென்யூவும் கிடைக்கும், அட் த சேம் டைம் நம்மளுக்கு அதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இதில் ஹை ரிஸ்க் இருக்குது. ஸ்டாக்ஸ்க்கும் ஷேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டாக்குங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் எடுத்துக்கலாம். இப்போ டாட்டா, அதுக்கடுத்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்மால் பீஸ் கைண்ட் ஆஃப் இவ்வளோ யூனிட்ஸ் மட்டும் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது ஷேர். இப்போ ஹோல் பீஸா எடுத்துக்கோங்க, அந்த ஹோல் பீஸாங்கிறது ஒரு ஸ்டாக். அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களோட ஷேர். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து மணியை ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பேர் வந்து ஒரு 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 10,000. ஸோ இதில் 1000 பேர்த்தோட காசும் அந்த ஃபண்டில் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் மோரோவர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து அந்த மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்தெந்த கம்பெனிஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து டிசைட் பண்ணிப்பார். பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப டெய்லியும் எஃபர்ட்லாம் போட தேவையில்லை. அதில் நீங்கள் ஸ்டார்டிங் 500 கூட நீங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இந்தியன்ஸுக்குமே இருக்க ஒரு ட்ரஸ்டபிள் அசட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த ஒரு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸில் அதிகமாக வந்து ஹையாக ரேட்டு போயிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த வார் மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாமே டவுனாக இருந்தால் கூட கோல்டு எப்போவுமே இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். அது நம்ம எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னா, ஒன்று ஆர்னமெண்ட்ஸாக வாங்கலாம், அதாவது ஃபிசிக்கல் கோல்டு, இல்லைனா டிஜிட்டல் கோல்டாக வாங்கலாம், இல்லை அப்படின்னா பாண்ட்ஸ் இருக்குது, கோல்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரியும் வாங்கலாம். இப்போ ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 13 to 15% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு 10 years 20 years நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் தொடவே இல்லை அப்படிங்கும்போது அப்போது உங்களுக்கு 10 to 12% அதுவும் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அண்ட் கோல்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கோல்டு வந்து எஃப்டியவே தாண்டி போய்கிட்டு இருக்கு. எஃப்டியில் கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டை விட கோல்டு வந்து 8 to 10% கொடுக்குது. ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க, நானும் உங்களை மாதிரி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் ஒவ்வொரு பாஸ்கெட்லேயும் நான் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த நாலேஜை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், நான் வந்து ஒரு பிகினர், எனக்கு வந்து போதுமான டைம் எல்லாம் இல்லை இதை உட்காந்து நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகே, அதுக்கடுத்து எஃப்டி மாதிரி இதில் போட்டால் எனக்கு 7% தான் வருது, அதை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். அப்படி பண்ணுறப்போ இதை வந்து நீங்கள் டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர், அவங்க தான் வந்து அந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகுது இதில். ஸோ அதனால் நம்ம அதுக்கு போகலாம். அண்ட் ஆல்சோ 500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட போதும். இதில் நீங்கள் வந்து மந்த்லி 500 இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க அமௌண்ட் வந்து ஓகே எனக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ்க்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிங் ஹேபிட் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பில்ட் அவுட் ஆகும். அண்ட் நீங்கள் இந்த மணியை எக்காரணத்தை கொண்டு தொடவும் கூடாது, பாதியில் பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட். என்ன சிஸ்டர் நீங்கள் ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 6 to 12 months வந்து டிசிப்ளினாக போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆகும். அப்படி இருக்கப்போ ஸ்டாக்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நல்ல வெல் நோன் கம்பெனியாக தான் நான் வந்து பார்த்து வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸு. ஸோ நம்ம அன்றாட டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லா நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயத்துலையுமே ஏதாவது ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக ஸ்டாக்ஸில் இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு புக்கில் சொல்லியிருப்பாங்க நோஷ்னல் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி என் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அதாவது நான் இந்த ஸ்டாக் வாங்கின மாதிரி நான் இமேஜின் பண்ணிப்பேன் ஒரு ரேட்டுக்கு. அதை நான் வந்து ஒரு இப்போ
5 ஸ்டாக்ஸ் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ரேட்டை வந்து நான் எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் போய் அதே ஸ்டாக்கு வந்து ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு பார்ப்பேன். ஏறி இருக்குது அப்படின்னா ஓகே அட்லீஸ்ட் வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பாவது தோணும். இறங்கி இருந்துச்சுன்னா நல்ல வேளை நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் டெய்லியும் ரிசர்ச் பண்ணிவிட்டு டெய்லியும் ஏறுதா இறங்குதா இதெல்லாம் நீங்கள் பார்க்குறக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதை என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஸ்டாக்ஸ் எடுத்த உடனே போகலாம். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன் வென் கம்பேர்ட் டு ஸ்டாக்ஸ். மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. என்ன அப்படின்னா சரி நான் என்கிட்ட ஒரு 5,000 வருது அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் எப்போவுமே பண்ணாதீங்க. கையில் 500 ரூபாய் வச்சுருந்தா கூட அதை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அது வந்து ஒன் டே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். செகண்ட் வந்து என் ஃப்ரெண்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பேசிக்காக நாலேஜ் வளர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 5 டேஸ் அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டாக் ஏறுதா இறங்குதான்னு ஒரு டெய்லி ஒரு 5 டேஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வாங்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுனால பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா வந்து நம்ம வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு போதுமான நாலேஜ் இல்லை, கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் கூட பார்க்க தேவையில்லை. ChatGPT அடிச்சிங்கன்னா கூட அது சொல்லும் இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு நாலேஜ் இல்லாதனால கோல்டு மட்டுமே ஒரு பேஸ்கெட்டாக வந்து அந்த பேஸ்கெட்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இனி வர ஜெனரேஷனுக்கு நம்மளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற காம்பனன்ட்ஸ் இருக்கும்போது நம்ம அதுலேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக தூக்கி மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க ஸ்டாக்ஸில் போடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போடுறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் லாஸ் ஆனால் கூட மற்றதில் லாஸ் ஆகாது. பட் லாஸ் ஆனால் கூட மற்றதில் நம்ம வந்து போட்டிருக்கோம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஃபெய்த் இருக்கும். ஏன் இப்போ கோல்டு இந்த அளவுக்கு இருக்குது 14,000 கிட்ட இருக்குது. திடீர்னு நாளைக்கு 8,000க்கு குறைஞ்சதுன்னா என்ன பண்ணுறது? நம்ம கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போவும் அது நம்மளுக்கு லாஸ் தானே. ஓகே இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கோல்டு வந்து மந்த்லி உங்களால் ஒரு 5,000 போட முடியுது ஒரு சிட் அப்படின்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் டெய்லியும் நாலேஜாக நீங்கள் வந்து பார்த்துட்டே இருந்து ஒரு 5 to 6 months நீங்கள் கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்ஸில் வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் கோல்டு அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.